அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் 2 தகவலாக பார்த்துட்ருக்கோம். இன்று பங்களாதேஷை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா பங்களாதேஷில் கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக இருக்குது. சீனாவுக்கு தனது முக்கியமான ஏர்ஃபீல்டு, நம்மளுக்கும் அவங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. ஒரு 2-3 நாளாக சொல்லிகிட்டே இருந்தோம். எனக்கு கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே பங்களாதேஷுக்கு ஒரு சில பொருளாதார தடைகள்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம நெருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகள் கொல்கத்தானுடைய எல்லை பகுதியில் பங்களாதேஷை எச்சரிக்கும் விதமாக மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. சீனாவுக்கு ஆதரவாக நமக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அவங்க அங்கே மட்டும் இல்லைங்க, இன்னொரு சம்பவம் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அமெரிக்கா கூட ஒரு சில ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு எதிராக இருக்கிறதா, நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். நம்ம துருக்கி கூட ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ்கிட்ட. ஸோ அதனால் இன்றைக்கி கிளைக்கதைகள்லாம் இல்லை, நேராக ஒரே ஒரு ஸ்டேட் சம்பவம், அது பங்களாதேஷை பற்றி தான். பங்களாதேஷ் நம்மளுக்கு என்ன துரோகம் பண்ண போகிறாங்க, நம்ம என்ன ஒட்ட நறுக்க வேண்டியது இருக்கிறது, சீனா என்ன உள்ள நுழைய போகிறாங்கிற பெரிய சம்பவங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். சம்பவத்துக்கு கிளம்பி இல்லாமல் எனக்கு நேராக அவங்கள பங்களாதேஷனுடைய எல்லைப்பகுதிக்கு தான் கூப்பிட்டு போகிறோம். தயாராக இருங்க. வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று இரவு இந்தியா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற ஒரு சில கூட்ஸ் பொருள்களுக்கெல்லாம் முக்கிய வழித்தடங்களுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்தியா தடை விதிச்சிருக்காங்க. நம்மளுடைய சீ போர்ட் இருக்கு இல்லையா, துறைமுகங்களில் பங்களாதேஷினுடைய கப்பல்களோ இல்லை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோ இங்கே ஏற்றுமதி பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் உடைமைகளையோ மற்ற பொருட்களையோ மற்ற கார்கோவோ எங்கள் தரை வழியாகவும் கொண்டு வரக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே தடை விதிச்சிருந்தோம். அப்படியே நாள்பட போயிட்டு இப்போ என்ன பண்ணால் அடுத்த கட்ட ஒரு பொருளாக தடையை விதிச்சிருக்கிறோம். என்ன விதமான தடைகள் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு சார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன அப்படின்னா, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் லேண்டு காரிடர் வழியாக லேண்ட் அண்டு போர்ட்டு எந்த வழியிலுமே அலோடு கிடையாது. ஒரே ஒன்று மட்டும்தான், இந்த நவசேனா அண்டு கொல்கத்தா சீ போர்ட்டு அந்த 2 பகுதியில் மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம். இது எங்கேயுமே அலோடு கிடையாது, ஒட்டு மொத்தமாக நிறுத்திட்டாங்க. அடுத்து 2வது ஃப்ரூட்ஸ் அண்டு ஃப்ளேவரபிள் அப்படின்னு போட்டு ஒரு சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. அதுவும் அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ், சிப்ஸ் அது மாதிரி விஷயங்களும், காட்டன் யானம், அப்புறம் பிளாஸ்டிக், பிவிசி, ஃபினிஷ்டு கூட்ஸ், மீதி மற்ற விவகாரங்களும், அப்புறம் உடன் ஃபர்னிச்சர், நம்ம டேபிள்லாம் சரி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான உடன் ஃபர்னிச்சர், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக எந்த வழியிலுமே அலோடு கிடையாது. அதாவது அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த வழியெல்லாம் எந்த வழியிலையுமே அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. திடீர்னு இந்தியா இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கான காரணங்கள் என்ன? அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கும் அவங்களுக்கும் 700 மில்லியன் அளவுக்கான ஒப்பந்தங்கள் இருக்குது, நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும். திருப்பூர் ஃபுல்லாகவே பங்களாதேஷ் ரிலேட்டடாக தான் இருக்கும். நம்ம அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த அளவுக்கான ஒரு தடைகள், இதில் யார் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னா, பங்களாதேஷுக்கு பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடி. நம்மளை சார்ந்து இருக்கும்போது நம்ம ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அவங்க நம்மளை தலைமையில் ஏறி உட்காந்துருவாங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு சில வரைபடங்களோட சொல்லிடுறேன் நான். இந்த வரைபடம் பார்க்குறீங்க இல்லையா, அதாவது இந்தியாவுக்கு ரைட் சைடில் நம்ம எந்தெந்த வழித்தடங்களை அடைச்சிருக்கோம் அப்படின்னா, மேலே மேகாலயான்னு சொல்லிட்டு டவாக்கி இருக்கு இல்லையா, அங்கேயும் கீழே அசாமில் ஒரு பகுதியும், அதாவது இது அந்த ரெட் கலர் 4 புள்ளி இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் 4 புள்ளியும் பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்குள்ளே நுழைகின்ற தரை வழியாக ரோடுங்க. இது முக்கியமான பாதை. இந்த 4 பாதையை தான் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்தியா திரிபுராவில் 2, அசாம் 1, மேகாலயா 1. இது எந்த வழியிலையும் போகக்கூடாது. கீழே மங்கோலா போர்ட்டு, இன்னொன்று சட்டாகாங் போர்ட்டு. இந்த போர்ட்டு கூட என்னென்னா, இங்கேருந்து இங்கே வெஸ்ட் பெங்கால் வழியாக தான் நீங்கள் உள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு போர்ட்டு மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே அலோவ் பண்ணல. அடுத்து இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன் நான். இந்த வரைபடத்தில் அந்த நீல கலர் எல்லாமே ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல, அந்த நீல கலர் ரவுண்ட் பண்ணுறது எல்லாமே ரயில் ரோடு. மீதி கருப்பு கலர்லாம் ஒரு லொக்கேஷன் மேப் போட்டு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அது ரோடு இணைக்கக்கூடிய பாதைகள். இது குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், டாக்காவிலேருந்து வெஸ்ட் பெங்கால் வழியாக வரக்கூடிய மிக முக்கியமான பாதை மட்டும் இன்னும் ஆக்டிவில் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். சரி, இதுக்கான காரணங்கள் என்ன, ஏன் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 2-3 நாட்கள் அரசல் புரசலாக சொல்லப்பட்டது. ஆல்மோஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்தியா. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, வரைபடத்தில் லால் மோனிஹட் அப்படின்னு சொல்லுவாங்க. லால் மோனிஹட் இது 2ஆம் உலக யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஏர்பேஸ். எதற்காக அப்படின்னா, 2ஆம் உலக யுத்தத்தில் இந்தியாவுடைய செயல்பாடுகளை முழுமையாக கவனிப்பதற்கும்
இந்தியாவை முழுமையாக கண்காணிப்பதற்காகவும் இந்த ஒரு தளத்தை வந்து அப்போதைய பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அப்போ இரண்டாம் உலகத்தை ஹிஸ்ட்ரிக்குள்ளே போக வேண்டாம், நம்ம இங்கே மட்டும் வரலாம். நம்ம அந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் நாளாக பயன்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போ யூஎஸ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்து வரைபடங்கள் உங்களுக்கு தெரியும். அப்புறம் யூஎஸ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னாங்க. பட் போதிய அளவுக்கான நிதிகள் இல்லை. சமீபத்தில் யூஎஸ் அரசாங்கம் அங்கே சீனாவுக்கு போயிருந்தாங்க. ஒரு 25 நாளைக்கு முன்பு சீனாவுக்கு போயிட்டு இப்போ சீனாக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட போட்டாங்கன்றாங்க. அந்த லால் மொனிரண்ட் அப்படின்ற ஒரு ஏர்பேஸை வந்து முழுக்க சீனாவுக்கு கொடுத்துட்றாங்க, தாரை வாத்துறாங்க. எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் அவங்க முழுமையாக சொல்லலை. இந்த ஏர்ஃபீல்டு வந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நம்மளுக்கு பெரிய ஒரு சிக்கல் என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனைன்னு காலகட்டத்தில் வரும்போது நம்மளை ஈஸியாக அவங்க உள்ளே வந்து உட்காந்துருவாங்க. நம்மளுக்கும் அந்த சிலிகுருன்னு சொல்லுவோம், சிக்கன் நெக்குன்னு சொல்லுவோம். அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிலிகுரு காரிடர் இந்த இடத்துக்கும் அவங்க கொடுத்த ஏர்ஃபீல்டுக்கும் 20 கிலோமீட்டர் தாங்க வித்தியாசம். 20 கிலோமீட்டர். அது இல்லாமல் நம்மளுக்கு சிலிகுருன்றது வந்து ரொம்ப முக்கியமான பாதைங்க. ஏன்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய அசாம், மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயாவை கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதை. இந்த பாதையை அவங்க ஆல்மோஸ்ட் இந்த போர் காலத்தில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இந்தியாவுக்கு சிலிகுரு காரிடர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காரிடர் பக்கத்தில் 20 கிலோமீட்டர் பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம். ஏன்னா இத்தனை நாள் நம்ம எல்லை பகுதிக்குள்ளே விமான நிலையங்கள் அமைக்கும் போது நம்ம சீனாவுக்குள்ளே போயிட்டு எதுவும் கேட்க முடியாது. பட் நமக்குள்ளே வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பங்களாதேஷ் நம்மளுக்கு எதிராக அமைந்து சீனாவுடன் ஒப்பந்தம் போட்டு நமது 20 கிலோமீட்டர் எல்லை பகுதியில் ஒரு முக்கியமான ஏர்பேஸை கொடுக்குறாங்க. இந்த ஏர்பேஸை கொடுக்கறது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை கூட அவங்க பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. அதாவது 7 சிஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை. 7 சிஸ்டர் எக்கனாமிக் காரிடர் உருவாக்கணும். 7 சிஸ்டர் எக்கனாமிக் காரிடர்னா பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், அதில் இந்தியாவை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு சீனா போன்ற நாடுகள்லாம் சேர்த்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான நம்ம பெரிய அளவுக்கு வர்த்தக ரீதியாக உருவாக்கணும்னு யூஎஸ் அரசாங்கம் வந்து பெரிய முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஏற்கனவே ஒரு இடையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்பு என்ன பண்ணாங்கன்னா, பங்களாதேஷ் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஒன்று, அதாவது ஃப்ரெஞ்சினுடைய GM400 ரேடாரை கொண்டு வந்து சிட்டாங்காங் ஒரு பகுதியில் வைத்திருந்தாங்க. சரி, இந்த ரேடார் வைப்பதற்கே நம்ம ஒரு சில எதிர்ப்புகள் தெரிவித்திருந்தோம். இருந்தாலும் எல்லை பகுதியில் கொண்டு வந்து ஒரு சில சவால்லாம் விட்டாங்க இடையில். இது மாதிரி நாங்கள் இந்தியாவுடைய எல்லை பகுதியில் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்மா சொன்னாங்க. கடைசியில் 2 நாளில் முடிச்சிடும் பங்களாதேஷ்ன்றதுக்கப்புறம் ஒரு சில மிரட்டல்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் யூஎஸ் அரசாங்கம் அமைதியாக இருந்தாங்க. பட் மறுபடியும் கொஞ்சம் அப்படியே வாய்ஸ் அவுட்டால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா குறிப்பாக என்னென்னா, அங்கே பாகிஸ்தான் வந்து அடி வாங்கினது, பாகிஸ்தானுடைய ஒரு சில சம்பவங்கள் நடந்தது இப்போ யூஎஸ் அரசாங்கத்துக்கு பிடிக்கல மீன்ஸ் நம்ம சைடில் ஏதாவது ஒரு வேலைகளை தில்லுமுள்ளு வேலைகளை செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதை நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். என்னென்னா, ஒரு சில தீவிரவாதிகள், தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் ஒரு சில அந்த சிலிகுரு காரிடர், அந்த சிக்கன் நெக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பகுதியில் தென்படுறாங்க. அதில் 10 பேர் ஊடுருவும்போது சுட்டு கொண்டு இருக்காங்க, மீதி நபர்கள் வெளியேறாங்க. அதெல்லாம் ஒரு சில தீவிரவாதிகளோட தொடர்ந்து யூஎஸ் அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்காக ஒரு 10 ட்ரக்கு நிறைய ஒரு வெடிமருந்துகளோட 2004 பிடிப்பட்ட ஒரு முக்கிய நபர். அப்போ அவன் பொலிட்டிக்கில் அவன் உள்துறை இணை அமைச்சராக இருந்தவர். அதுக்கப்புறம் கைது பண்ணுறாங்க, 2023 சிறையில் அடைக்கிறாங்க. இப்போ அவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்களாம் போப்பா, இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில வேலைகள் செய்யுங்கன்ட்டு. இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிரான இருக்கக்கூடிய முக்கியமான நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், முக்கியமான நபர்களை மட்டும் இன்ன வரைக்கும் 25 பேர்த்த ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ் அரசாங்கம். இப்போ கரெக்டாக சீனா கட்டி ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா இப்போ வெளிப்படையாகவே தெரியுது, இனி பங்களாதேஷை விட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஆனால் அவங்க ஆல்ரெடி பெரிய அளவுக்கு ஊடுருவி இருக்காங்க. எப்படி ஊடுருவி இருக்காங்கன்னா, நீங்கள் நம்ம மாநிலத்தில் ஒவ்வொருத்தரையும் எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் மினிமம் 50,000 பேராவது இருப்பாங்க பங்களாதேஷ்காரங்க, சாதாரணமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு சர்வசாதாரணமாக ஊடுருவி இருக்காங்க. அதெல்லாம் எப்போ நம்ம வெளியேற்ற போகிறோம்னு தெரியல. அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்னும் நம்ம பாகிஸ்தானியர்களை முழுமையாக வெளியேற்றணுமா அப்படின்னா அதுவே இன்னும் முழுமையாக இல்லை. ஏதோ அந்த போர்க்காலத்தில் அந்த ஒரு சமயத்தில் ரொம்ப பரபரப்பாக போட்டாங்க, ஏதோ அதான் ஆச்சா போச்சான்னாங்க, கொஞ்சம் டைம் எல்லாம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு மாநில அரசுமே ரொம்ப விகாரஸாக எடுத்து பண்ணுறாங்களான்னா அதில் நிறைய சட்ட சிக்கல்லாம் வருது. அரசாங்கம் ஒரு சில முடிவுகள் எடுத்தாலும் கோர்ட்டு உள்ளே வந்து தடை விதிச்சிருக்காங்க. இல்லை நீங்கள் அவங்ககிட்ட ஒரு சில டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் வெளியேற்ற முடியாது. அது இல்லாமல் இங்கே அகதிகளின் விதிகள் இருக்குது, அது இருக்குது, ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு அதுவே நம்ம இன்னும் வெளியேற்ற முடியாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பங்களாதேசியர்கள் நீங்கள் நிஜமாகவே நான் சொல்கிறேன், நான் எல்லா மாநிலத்திலும் நீங்கள் சர்வசாதாரணமாக இருக்கும்.
ஒவ்வொரு மாநிலத்திலுமே எனக்கு தெரிஞ்சு 1,00,000க்கு மேலே இருப்பாங்கன்னு தான் கருத்து கணிப்புகள் சொல்கிறாங்க. அதுக்கும் நம்ம ஒரு விஷயத்தில் ஷாக்கிங்காக பார்த்தோம். நம்ம அதெல்லாம் வெளியேற்றணும், எல்லை பகுதியை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நெருங்கிட்டோம் நம்ம. சரி, சீனா மட்டுமா பண்ணுவாங்க அப்படின்னா 2 சம்பவம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமாக இருக்கும். முதல் படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த படம் மார்ச் 27, 2025 அமெரிக்காவுடைய ஆர்மி அஃபீஷியல், அவர் பேர் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ஜோயல் பி ஓவல் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய டெப்டி கமாண்டிங் ஜெனரலை போய் பார்க்குறாங்க. யார்? பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கமாண்டிங் ஜெனரலை போய் பார்த்துட்டு ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஏற்கனவே செப்டம்பர் 30, 2024 ஒரு சில கூட்டங்கள் கூட்டப்பட்டது. அப்போ பைடன் நிர்வாகத்தோடு கொஞ்சம் நெருங்கி இருந்தாங்க. இப்போ மார்ச் மாதம் 25, 26 கூட போயிருந்தாங்க. இதில் 4 விதமான அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க பங்களாதேஷோட. மொதல் அக்ரிமெண்ட் என்னென்னா சப்போர்ட் ஃபார் டொமஸ்டிக் செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், இயற்கை பேரழிவுகளும் செக்யூரிட்டி, நாட்டை பாதுகாப்பதற்கான இதுலேயும் வந்து அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றுவது. ரெண்டாவது வந்து அட்ரஸிங் மிலிட்டரி சேலஞ்சஸ். இது ரொம்ப முக்கியங்க. மிலிட்டரி சேலஞ்சஸ்னால் அவங்களுடைய மிலிட்டரியினுடைய பவரை மீறி எல்லாமே அவங்க அமெரிக்காவிலேருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பார்க்குறாங்க. மூன்றாவது எக்ஸசைஸ் டைகர் லைட்டனிங் இன் சம்மர் 2025, 2025 அமெரிக்காவும் பங்களாதேஷும் சேர்ந்து ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஷெட்யூல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பொட்டன்ஷியல் அக்விசேஷன் ஆஃப் யூஎஸ் எக்யூப்மெண்ட்டு, அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை எக்யூப்மெண்ட்டையும் வந்து கொடுக்கறது. யார்? அமெரிக்கா வந்து பங்களாதேஷ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது கொடுக்க போகிறாங்க. 4வது அப்ரிசியேஷன் ஃபார் ப்ரொஃபஷனலிசம், அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வளர்த்துறது மீதி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்த முக்கியமான அக்ரிமெண்ட்டில் மிக முக்கியமான ஆயுதங்களான RQ-21 பிளாக் ஜாக்கும் RQ-12B வாஷப் ஏயும் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து எதற்காகனா சர்வேலன்ஸ் அண்ட் ரெகனைஸ்ட் கேப்பபிலிட்டிஸ், அதாவது மேலிருந்து சர்வேலன்ஸ் பண்ணுவதற்காக. இப்போ MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மிக முக்கியமான சர்வேலன்ஸ் கேமராலாம் கேமரான்னு வருதுப்பாங்க, ட்ரோன் மாதிரி கொடுத்து கண்காணிப்பதற்காக. ஆக்சுவலாக அப்போது இந்தியா சார்பாக என்ன ஃபயர் விட்டுருந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவை ஒழிப்பதற்காக பங்களாதேஷில் வந்து அமெரிக்கா சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. நம்ம அப்போ இந்த டாப்பிக்லாம் பெருசாக நம்ம பேசலை. நம்ம ஃபுல்லாக வெஸ்டர்ன் பாருங்கள், மிடில் ஈஸ்டில் இருந்தோம். அப்போ நம்ம அங்கே பயணம் பண்ணதுனால இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். பட் நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன தான் ஃபயர் விட்டாலும் அமெரிக்கா நிஜமாவே சீனாவுக்கு எதிர்த்து தான் பண்ணுறாங்களா இல்லை இந்தியாவுக்கு செக் வைக்கிறாங்களான்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவருங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் எங்கனாலும் பண்ணுவாங்க. 2 முக்கிய அக்ரிமெண்ட்டில் ஒட்டுமொத்தமாக 14 மில்லியனுக்கான டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் யாருக்கு? பங்களாதேஷுக்கு கொடுக்குறாங்க. 14 மில்லியனில் ஜென்ரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்டரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட்டு GSOMIன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இதில் ACSCன்னு சொல்லுவாங்க, அக்விசியேஷன் அண்ட் கிராஸ் சர்வீஸ் அக்ரிமெண்ட்டில் ஜப்பானும் இந்தியாவும் கலந்து ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டியது மார்ச் 25, 26. பட் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அமெரிக்கானுடைய வருகை வந்து சீனாவை துரத்துறதுக்கு ஒரு பக்கம் இருந்தால் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவங்க நம்மளுக்கு எதிராக மாற மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? அமெரிக்காவுடைய பேச்சை கேட்காம தொடர்ந்து நம்ம ரஷ்யாக்கிட்ட ஆயுதங்கள் வாங்கும்போது, ஃப்ரான்ஸுக்கிட்ட ஆயுதங்கள் வாங்கும்போது, அப்போ பங்களாதேஷ் மூலயமா நம்மளை மிரட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால் உங்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் நாங்கள் எடுக்கக்கூடாதா? இல்லை அவங்களை உசுப்பேற்றி பண்ண மாட்டாங்கன்றது என்ன சார் நிச்சயம்? நம்ம உலகத்தில் யாருனாலும் நம்பலாம், அங்கே மட்டும் ஒரு கொஷின் மார்க்கை நம்ம போட்டு வச்சுக்கலாம். சரி, இங்கே அமெரிக்கா மட்டும்தான் அப்படின்னா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. 2023 துருக்கி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதாவது துருக்கியினுடைய MKE போரன் 105mm ஹவுசர்ஸ், இந்த 105 போரன் ஹவுசர்ஸ் வந்து அப்போ 18 பக்கம் கொடுத்துருந்தாங்க. இது 17 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் நடத்தக்கூடியது. அது இல்லாமல் 21 கிலோமீட்டர் வரைக்கும் லாங் ரேஞ்ச் அம்முனிஷன் ஊடுருவி தாக்கல் நடத்தும். இது 2021 அக்ரிமெண்ட் படி 2023 வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகரித்து இன்னும் அதிகமான ஆயுதங்களை துருக்கி கொண்டு வந்து இறக்குறாங்க. இதில் மிக முக்கியமானது என்னென்னா நைட் விஷன் சிஸ்டமும் இன்டெகிரேட்டட் பேட்டரி அண்ட் ஜென்ரேட்டர் ஈஸியாக எந்த பகுதியினாலும் கொண்டு போய் வைத்து சுடக்கூடிய அளவுக்கு வந்து முடியும். ஸோ இது 2வது சம்பவம். துருக்கி வந்து நார்மலாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு சில நிலைப்பாடுகள் எடுக்கணும்னா அவங்க கண்டிப்பாக உதவி தான் செய்வாங்க. 3வது சம்பவம் நம்ம ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வரைபடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா TRB அப்படின்னு போட்டிருப்பாங்க. 3 TRB 1 TRB 2 TRBன்னு போட்டிருக்கு. அப்படின்னா TRBனா டெக்னிக்கல் ரெகனைஸ் ப்ரூஹ்வேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உலக வேலை பார்ப்பதற்காகவும், இன்னொரு முக்கியமான சைனானுடைய பிரைமரி ஏர்ஃபோர்ஸும் ஏரியல் வார்ஃபேரும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஏர்பர்ன் ஃபோர்ஸஸும் இந்த இடத்துல இருக்குது.
இந்த வரைபடத்தில் இந்த 1ன்னு போட்டிருப்பார். நம்ம இந்தியாவுடைய எல்லை இப்போ 1 இல்லை 3ன்னு மட்டும் பாருங்கள், நீல கலரில் இருக்கிறது. இந்த நீல கலர் 3ன்னு இருக்கிறது எல்லாமே இந்தியாவை ஒட்டி சந்தர்ப்ப சூழ்நிலையில் உளவு வேலைப்பாப்பாக இருக்கும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல பெரிய அளவுக்கான ஒரு ஆஃபீஸை நிறுவிட்டுருக்காங்க சீனா தரப்புலேருந்து. அப்படியே நம்ம 1ன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து முழுக்க ஜப்பான் அண்டு கொரியாவுக்காக டார்கெட் வைக்கிறாங்க. இதில் 2 டிஆர்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த 2ன்னு போட்ட நம்பர் எல்லாமே தைவானுக்காக டார்கெட் வைக்கப்பட்ட பகுதிகள். அப்போ இந்தியாவுக்கு, தைவானுக்கு, ஜப்பான் அண்டு கொரியாவுக்கு இது 3மே அவங்க டார்கெட் வைக்கிறாங்க, பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. பட் நம்ம தள்ளி நின்று உலக வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க எல்லைக்குள்ளேருந்து பார்க்கறது பிரச்சனை இல்லை. பட் பங்களாதேஷுக்குள்ளே வந்து பங்களாதேஷ் வேண்டுமென்றே தனது நிலத்தை ஒதுக்கும் பட்சத்தில் இது பெரிய விவகாரமாக முடிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, தொடர்ந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்காலுடைய எல்லை பகுதியில் டீஸ்டா ப்ரெசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று, அதாவது நார்த் ஈஸ்ட் இன் டேஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் முடுக்கி விட்டுருக்கோம். பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை முடுக்கி விட்டுருக்கோம். நம்ம 2 ஆங்கிளில் பார்த்தலாம் இந்த போர் பயிற்சிகள், போர் ஒத்திகையெல்லாம். இதற்கு முன்பு நம்ம பாகிஸ்தான் கிட்ட யுத்தம் பண்ணும்போதே இந்த எல்லை பகுதியில் பண்ணோம். ஏன்னா கொஞ்சமாக சித்து வேலை பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்தியா ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு அடிஷ்னலான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நேற்று கூட ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் அதிகமான நாங்கள் போர் பயிற்சிகளையும் பெரிய அளவுக்கு ஆயுதங்களையும் கொண்டு வந்து நிறுத்த போகிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பங்களாதேஷ் செய்த துரோகத்தினால அடுத்தடுத்து எல்லை பகுதியில் மறுபடியும் ஒரு பதற்றம் தொற்றி கொண்டிருக்கிறது. சீனாவுக்கு முழுமையாக கொடுக்கும் பட்சத்தில் இனி பங்களாதேஷை முழுமையாக ஒடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அரவணைச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அரவணைக்கு அவங்க விரும்பி எழுவுறாங்க, பெரிய அளவுக்கு அந்த பக்கம் திரும்புகிறாங்க, எகெயின்ஸ்டாக மாறுறாங்க. அப்படின்னும் போது கொஞ்சம் நெருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னதான் இருந்தாலும் சீனா ஒரு கட்டத்துக்கு ஓடி வருவாங்க. அதை ஓடி வரும்போது அமெரிக்கா உள்ளே பூந்து எந்த மாதிரியான சித்து விளையாட்டில் விளையாடுறாங்கன்றதை பொறுத்து தான் இனி எதிர்காலங்கள் அமைய போகிறது. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஸோ மச். நன்றி, வணக்கம்.